அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு இந்த 2024 வருடத்துக்குரிய ஆனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேச மனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடும், ரிஷபமனையில் குரு பகவானும், மிதுன மனையில் சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்கள் இணைந்தும், கன்னி மனையில் கேது பகவானும், கும்பமனையில் சனி பகவானும், மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாத கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது, அதாவது இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி என்று மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்ற அந்த புதன் பகவானானது கடகமனைக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல ஆனி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 30/6/2024 அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார். அதே போல இந்த ஆனி மாதம் 23, அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கடகமனைக்கும், ஆனி மாதம் 28, அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி என்று செவ்வாய் பகவான் ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி என்பர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதம் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார். எப்போ? இந்த ஆனி மாதம் 16, 36ஆம் மாதம், அதாவது 30ஆம் தேதி ஜூன் மாதம் அன்று வக்ர நிலைக்கு செல்கிறார். அப்போ மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் கடந்த 2-3 மாதங்களாக ஒரு நல்ல வேலை அமையல, வேலையில் ஒரு இடர்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது என்றிருக்கின்ற மேசராசி என்பவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை, ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அதாவது என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு 2-3 மாதங்களாகவே நான் ஒரு இடமாற்றத்துக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன், ஒரு நல்ல மாற்றமே கிடைக்கல, நான் விரும்பிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், நடக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே போல ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம், அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில். ஏன்னா சனி வக்ரம் அடையும் போது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை தருவார். அப்போ ஒரு 2-3 மாதங்களாக எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், வரணும், ஆனால் வரமாட்டேங்குது, சில இடர்பாடுகள் தடையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றிருக்கின்ற மேசராசி என்பவர்களுக்கு அந்த தடைகளை உடைத்தெறிந்து விட்டு நிச்சயமாக உங்களுக்கு ப்ரமோஷன் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக, நல்ல இந்த ஆனி மாதமாக அமைகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. இதுவரைக்கு தன்னுடைய மேலதிகாரிகள் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க, உபத்திரவமாக இருக்கிறது, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இல்லை, வேலை மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மாறிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாறக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். என குரு பகவானும், அதாவது குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா, அவர் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய வழிமுறைகள், சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த குரு 8ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறது. அப்போது தொழில்காரகனான சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், தனக்காரகனான குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வெளிநாட்டின் மூலமாக பணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் அமைப்பு. அப்போ என்ன அர்த்தம்? வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்று அதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கு 100% சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஒரு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவருக்கு
இருக்கின்றவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மைகள், ஒரு ஐடி கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன் ஆனால் வெளிநாட்டில் போய் பார்க்கணும், அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கனவாக இருக்கிறது என்று இருக்கின்ற மேசராசி என்பது அந்த கனவுகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் தான் உள்ளூர்லேயே நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் வேலை நல்லாவே இல்லைன்னா அப்படின்னு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்கள் இப்போ நீங்கள் வெளியூருக்கு அப்ளை பண்ணுங்கள். அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, இதெல்லாமே உங்களுக்கு பிரமாதமாக அமையக்கூடிய வேலை அமையக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நான் அரசாங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன், அதாவது அரசாங்க சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலத்தை தருமானா நிச்சயமாக கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை உருவாக்கும். அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறி வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. நான் ஒரு பிஸ்னஸ்ல இருக்கிறேன், பிஸ்னஸ்ல இதுவரைக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கல, ஒரு மாறணும், அதாவது பிஸ்னஸ்ல அடுத்த நிலை, அடுத்த பரிணாமத்துக்கு செல்லணும், அதற்கான ஒரு முயற்சி எடுத்து அதற்கு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் மூலமாக லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு. வெளிநாட்டு வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு இந்த ராகு கேதுக்களினுடைய அச்சுக்கள், ராகு 12 இருக்கிறதுனாலையும் குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலும் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய இந்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நன்றாக இருக்கு. பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. நிச்சயமாக பொருளாதாரத்தில் இருக்கு. அதாவது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருப்பதாலும் அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் அப்படிங்கிற அந்த இடத்தில் பொருளாதார தனத்துக்கு காரகன், உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் ஆன குரு பகவான் அந்த 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டத்திலிருந்து தனம், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய எந்த தொழில், எந்த வேலையாக இருந்தாலும் தனம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என இந்த மாதம் அந்த தனத்துக்கு தனஸ்தானத்தின் அதிபதி தனக்கு 2ஆம் இடமான 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா? அப்போ எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தன லாபம் பெற்று தரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. 3க்குரியவன் யாரு? முயற்சி ஸ்தானாதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன். அவர் எங்கே உட்கார்ந்துருக்கார்? 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். அப்ப தைரிய வீரியங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். ஏன்னா அந்த தன்னம்பிக்கை காரகனான அந்த சூரியனும் அங்கேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ நல்ல ஒரு தைரிய வீரியத்தோட, தன்னம்பிக்கையோட எதையும் சாதித்து தடைகளெல்லாம் உடைத்து எறிந்து விட்டு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். அரசின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. 3ஆம் இடம் என்பது ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார்லவா? அப்போ பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய இடம் அல்லது அது. அப்போ கடந்த ஒரு வருடமாக நல்ல உழைச்சேன், என்னுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னா இந்த மாதம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். அந்த சுக்கிரன் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அல்லவா? அப்ப கலைத்துறையில பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் குறிப்பாக ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு எழுச்சியை தரக்கூடிய புதிய யுக்தியை கையாளக்கூடிய தன்மை, அதன் மூலம் லாபத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனக்கு 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் புதனோட புத்திசாலித்தனம் என்ற கிரகத்தோட இருக்கின்ற காரணத்தால நல்ல புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய தன்மை, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த இடைவெளிகள் அந்த இது குறையக்கூடிய தன்மை. 2 பேரும் அக்கா தங்கச்சி அல்ல அண்ணன் தம்பி உள்ள சண்டை சச்சரவுகள் அல்லது பாக பிரிவினை சார்ந்த விஷயத்தில் சில ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் இந்த காலகட்டம் அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரும். 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்திருக்கார்.
ஏன்னா கேதுங்கிறது இருக்கிற கிரகத்திலேயே வலிமை வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னா அது கேதுவைத்தான் சொல்லணும். அந்த கேது 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். உபஜயஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. அது குருவின் பார்வை பெற்றிருப்பது அதை விட சிறப்பு. அப்போ 6ஆம் இடம் என்ன? கடன். அப்போ கடனை அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு வெளிப்படுத்தும். கடந்த ஒரு வருடமாக கடன் வாங்கி கடன் அடைத்து கொண்டு இஎம்ஐ கட்டி கொண்டே நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் இஎம்ஐக்கே போகிறது என்று வருத்தத்தில் இருந்த இந்த மேசராசி என்பர்கள் இப்போ அந்த இஎம்ஐ கட்டக்கூடிய அளவுக்கு கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் கிரகம் அமைப்புகள் சிறப்பாக இருக்கு. எதிரி தொல்லைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், அதே சமயத்தில் உங்களை யாரெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு நல்லா இருக்கும். மாமனார் வகையாரத்தில் மாமன் சார்ந்த விஷயத்தில் வில்லங்கள் இருந்தது அல்லவா, அந்த வில்லங்கள் எல்லாம் சரி செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்திடக்கூடிய அமைப்பு. என குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திடீர் என்று திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஒரே மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். என 7க்கு உரியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் திருமண பாக்கியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தகப்பன் மூலியமாக நல்லவைகள், தனகப்பன் மூலியமாக உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு, தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தி வருபவர்களுக்கு அதன் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளினுடைய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த மேசராசி என்பர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய, நினைத்த காரியங்களில் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக திகழுங்கிறதுல உறுதியாக சொல்லலாம். ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, அதாவது குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு, சுக்கிரன் எப்படி இருக்கிறது, இந்த மாதிரி 9 கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது, ஆட்சி பலத்தோடு இருக்கா அல்லது உச்ச நீசத்தோட இருக்கா அல்லது பகைத்தன்மையோடு இருக்கா என்பதை பொறுத்தும் இப்போ என்ன தசாபுத்திகள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டும் நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்யக்கூடிய பாக்கியம் நம்ம ஜாதகத்தில் விதி கொடுப்பினை இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, எப்போ நமக்கு ஒரு நல்ல வேலை ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய நபர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.